விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரங்களில் முதன்மையானதாக புராணங்களால் போற்றப்படுவது கற்பக விருட்சமாகும். இந்த மரம் கேட்டதை தரும் அற்புதம் வாய்ந்ததால் தேவலோகத்தின் பொக்கிஷமாக திகழ்கிறது. பொதுவாக கற்பக விருட்சம் பார்க்கடலை கடைந்த போது தோன்றியதாக கூறப்படும் நிலையில் விநாயகர் புராணம் இந்த கற்பக விருட்சம் உருவானதற்கு விநாயகப் பெருமானின் அருளே காரணம் என்று விளக்குகிறது. திரேதா யுகத்தின் தொடக்கத்தில் தண்டகாரண்யம் வனத்தில் விப்ரதன் என்ற கொள்ளைக்கார வேடன் வாழ்ந்து வந்தான். வறட்சியால் உணவின்றி தவித்த அவன் ஒரு அந்தணனை துரத்திச் சென்றபோது அந்த அந்தணன் ஒரு பாழடைந்த விநாயகர் கோயிலுக்குள் மறைந்தான். அக்கோயில் அமைப்பால் கவரப்பட்ட விப்ரதன் அங்கேயே தங்கியிருக்க அங்கு வந்த முக்கால முனிவரிடம் சரணடைந்தான். முனிவர் விப்ரதனுக்கு அருகில் இருந்த காய்ந்த மரக்கிளை ஒன்றை கொடுத்து அதனை தடாகத்தின் கரையில் நட்டு மகா கணபதி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்குமாறு உபதேசித்தார். அந்த கிளை துளிர்க்கும் வரை ஜபத்தை நிறுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு துளிர்க்கும் போது அவன் பாவம் நீங்கி தேவர்களைப் போல் உயர்வான் என்றும் அருளினார். விப்ரதன் முனிவர் சொன்னபடியே அன்ன ஆகாரம் இன்றி நீராடி விநாயகரின் மூல மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்லாம் கம் கணபதியே நமஹ இடைவிடாமல் ஜபித்தான். நீண்ட கால தவத்திற்குப் பிறகு அவன் நம்பிக்கையுடன் உச்சரித்த மந்திர பலத்தால் காய்ந்த அந்த கிளை துளிர்க்கத் துவங்கியது. விப்ரதனின் பக்திக்கு மெச்சி அவன் முன் தோன்றிய விநாயகர் பக்தியால் உருவம் மாறிய அவனுக்கு புருசுண்டி என்ற பெயரையும் தும்பிக்கையையும் வழங்கினார். மேலும் உனது மந்திர பலத்தால் துளிர்விட்ட இந்த மரக்கிளை கற்பக விருட்சமாகிவிட்டது. எந்த செல்வத்தை கேட்டாலும் அதை தரும் வல்லமை இதற்கு உண்டு என்று வரம் அளித்தார். புருசுண்டிக்கு கிடைத்த கற்பக விருட்சம் பற்றி அறிந்த தேவேந்திரன் அதனை கேட்க புருசுண்டி சிறிதும் தயங்காமல் கற்பக விருட்சத்தை இந்திரனுக்கு தானமாக தந்தருளினார். தான் அளித்த வரத்தையே தயங்காமல் தானமாக கொடுத்த புருசுண்டியின் தியாகத்தை கண்ட விநாயகர் அங்கு தோன்றி அவருக்கு பிறவா நிலையே முக்தியே அருளினார். இந்த கதையின் மூலம் தவம் சிறந்தது, அதிலும் தவத்தின் பலனையே தானமாக தருவது மிகச் சிறந்தது என்னும் உயரிய தத்துவத்தை விநாயகப் பெருமான் உலகிற்கு உணர்த்தினார். மகா கணபதி மூல மந்திரம். கற்பக விருட்சத்தை உண்டாக்க வேடன் புருசுண்டிக்கு முனிவர் உபதேசித்த மந்திரம் இதுவே. இது சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் ஈர்க்கும் வல்லமை கொண்டது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்லாம் கம் கணபதியே நமஹ. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப தொடர்ந்து உச்சரித்து வர நீங்கள் மனதில் நினைக்கும் காரியங்கள் தடையில்லாமல் வெற்றியை நோக்கி நகரும். கணபதி காயத்ரி மந்திரம். தடைகள் நீங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷ சர்வதா. மந்திரத்தின் பொருள் வளைந்த துதிக்கையையும் பெரிய உடலையும் கோடி சூரியனின் பேரொளியைக் கொண்ட கணபதி தேவா, என்னுடைய எல்லா நற்காரியங்களிலும் எப்போதும் தடையின்றி நடக்க அருள் புரிவீராக என்பதாகும். இந்த மந்திரங்களையும் கதையின் தத்துவத்தையும் மனதில் கொண்டு விநாயகரை வழிபட கற்பக விருட்சம் தரும் வரங்களைப் போல உங்கள் வாழ்விலும் சகல செல்வமும் வெற்றியும் நிலைக்கும்.